ஹலோ காய்ஸ், இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி இதில் குக்கரில் வச்சுட்டு, அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எடுத்திருக்கேங்க. எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் செய்வாங்க. போடாமையும் செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் இது போடுறனால நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த பருப்போடு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருணுங்க. போட்டுட்டு ஒரு 5-6 விசில் விடணும். நல்லா குழைஞ்சாதான் டேஸ்ட்டு. அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பருப்பு குழம்புலாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பருப்பு குழம்புக்கு எங்கள் அம்மா நான்லாம் என்ன பண்ணுவோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முறுக்கு இருக்குல்ல, முறுக்கில் இதை ஊற வச்சு சாப்பிடுவோங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கா? எதெல்லாம் நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கிட்டோம். இப்போது வேக வச்சு எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய், இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் பொரிய விடணுங்க. பொரிய விட்டுட்டு ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பருப்பு முருங்கைக்காயெல்லாம், அதெல்லாம் கொட்டிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணியை வந்து புளி இருத்து வச்சுக்கலாங்க. அந்த தண்ணியை ஊற்றணும். பக்கத்துலேயே இன்றைக்கி வாழைக்காய் வேறு ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு வாழைக்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, பாதி விஷயம் முடிஞ்சிருச்சு. இனி கொஞ்சோண்டு கல்லுப்பு போடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சோன்னே சாப்பிட்றத விட செஞ்சுட்டு இப்போது நீங்கள் மதியம் சாப்பிட போகிறீங்கன்னா காலையில் செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டுட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பருப்பு குழம்பு ரெடிங்க. இதுக்கு வாழைக்காய் பொரியல், அப்பளம் எதுவுமே இல்லையா, ஒரு ஊறுகாய் கொஞ்சோண்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸுங்க, அடிச்சு காலில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது காமிக்குங்க. பாய், டேக் கேர்.